நான் எந்த ஒன்லைனரும் சொல்லலை, டைரெக்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக தெரிஞ்சுன்னா ஸ்பீடு 1.5 வச்சு கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த குழந்தைய எப்படி பேரரசர் அடாப்ட் பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன். அரண்மனைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அவனை நம்ம கொன்னுடலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு இருக்காது. யாரோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகான சீனரி. இப்போ நான் ஈஸ்வாவுக்கு போகிறேன். ஐயோ, இப்படி நாங்கள் வரத்துக்கு சம்மதிச்சேன்னா போகிறதுல எந்த மாஸ்டர் இல்லாமல் யங் மாஸ்டர் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆனால் ஏன் என் பேருக்கு வராமல் ஈஸ்வாவுக்கு போகிறாங்க? நான் அந்த கேரேஜில் வரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சின்னா, என்னது இது, என்ன ஒளி இது, என்னோட கண்ணே கூசுது. அந்த ஒளி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப பிரைட்டாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இவர் விஜயஸ்ரீ. ஈஸ்வாவில் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நல்ல சூழ்நிலை இல்லை. அதனால தான் எங்களோட குழந்தைய உங்களோட வார்த்தைகளுக்கு அனுமதிக்கிறோம். முன்னாடி ஈஸ்வா குடும்பத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா? நாங்கள் மானா கோர்களையும் இறந்த சடலங்களையும் வச்சுருக்கோன்னு நினச்சா பொய்யான வதந்திகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எங்களோட இடத்த நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க. எதனால உங்கள் உடம்பு இவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்குது? அதான் உயிர் வாழ்கிற பிரகாசமா? அதெல்லாம் கிடையாது மேஜஸ்ட்ரி. நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள்னா ஸ்கெலிட்டன் கிங்கோட எலும்புக்கூடு மட்டும்தான் இவர் மேஜஸ்ட்ரி. அதுதான் நம்மள்கிட்ட இருக்குது. அடடே, என்னோட உடம்பு உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? என்னோட உடம்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ என் பேரில் இருக்கிறதோட உங்களோட வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மானா குறை இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஈஸ்வா ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமா? டக்குன்னு பெல்ட்டி அடிச்சிட்டா நம்ம ஹீரோ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு. அப்படின்னா நீங்கள் ஈஸ்வாவுக்கு வரத்துக்கு சம்மதிக்கிறீங்களா யங் மாஸ்டர்? ஐசக், வாங்க நம்ம இப்போ ஈஸ்வாவுக்கு போகலாம். நான் இராணுவத்தில் சேர்ந்தால் அரண்மனைக்கு என்னோடய உயிரை கொடுக்குற மாட்டோம் இருக்கும். எதனால் இப்போ அங்கே போகிறேன்னா, என்னோடய உடம்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் நான் என்னோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கடவுள்களை எதிர்க்கிறதுக்காண்டியே பியூர் மானாவை சேர்த்து வச்ச உடம்பு அது. கண்டிப்பாக அது எனக்கு வேணும். அந்த உடம்போடய நான் கண்ட்ரோல் எடுத்துட்டேன்னா ரேங்க் 10ங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த முட்டாள் கடவுள்களை நான் சும்மா விட மாட்டேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்காண்டி. என்னோடய ஃபஸ்ட் டைமாக நான் லைட் ஆஃப் த சர்வேலுங்கிற ஒரு வழியை பார்த்துருக்கேன். இது நான் இப்போ தான் என்னோட முதல் முறையாக பார்க்குறேன். மானா எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் நான் உயிர் வாழ்கிறதுக்கான ஆதாரமும் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ ஈஸ்வாவுக்கு போக சம்மதித்தேன். அதுக்கு வேறு காரணமும் இருக்குது. ஹோலி நைட்டில் எதுக்கு யங் மாஸ்டர் இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எனக்காக எதுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு அது தெரியறது எனக்கு ஆர்வமாக இருக்குது. கடவுள்கள்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை வழங்கியிருக்காங்க. என்னது தீர்க்க தரிசனமா? அப்படி என்னத்த தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சைண்ட் ஒரு கடவுளோட மகனாக இருக்கலாம்னு ஒரு ஆரிக்கல் சொல்லியிருக்கு. என்னது, நான் கடவுளோட குழந்தைன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால தான் ஒரு சைண்ட் வேணும் அவுட் ஸ்பிரிட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நண்பர்களே, அவுட் ஸ்பிரிட்னா தனியாக இன்னொரு பிரான்ச்சு, அது மட்டும் நிறைய பேரில் இருக்கும். ஈஸ்வா, ஹோலி எம்பையர், அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் ஹோலி எம்பையர், அது மட்டும் நிறையா இடம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்னடா நடக்குது? என்னை வச்சு என்ன விளாட்டு எதுவும் பண்ணுறீங்களாடா? போப்பு ரேங்க் 10 ஹோலி மேஜிக்லாம் பயன்படுத்துவார். அவங்கக்கிட்ட மத குருக்களும் பலாடின் ராஜாவும் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களும் ராஜ்யத்தை துணை ஆட்சியாளர்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவுட் ஸ்பிரிட் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெறும் சைண்டோடமே பெற்றெடுத்தாங்க. இப்போ ஒரு சைண்டோட வகையில் அந்த ராஜ்யம் அவங்க கையோட்டு போகிறதுனால ராஜ்யம் அவங்களோட கையோட்டு போயிடும்னு பயந்து ஆயுதம் ஏந்திருக்காங்க. மற்ற குடும்பத்துல எல்லாம் ஒரு துறவியை பெற்றெடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் ஈஸ்வா குடும்பத்தில் பிறந்துறீங்க. அது நாங்கள் செஞ்ச புண்ணியம். என்னாச்சு? எதனால் வண்டி நிற்கிது? வண்டி எடுங்க. எதுக்கு நிற்கிது? என்னாச்சு? எதனால் வண்டி நிற்கிது? யங் மாஸ்டர் ரிலேக், நம்ம வந்துட்டோம். ஆனால் ஒரு சிலரை நம்ம எதுக்க வேண்டியது இருக்கும் போல். அவங்க நம்மளை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னான்னு பாருங்கள். எங்களை மன்னிக்கவும், உங்களுக்கு நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது டச். அதனால் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. என்னது இது? என்ன நடக்குதுங்க? ஈஸ்வாவோட அங்கீகாரத்தை நீங்கள் அங்கீகரிக்க தவறுகிறீங்களா? உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? நீங்கள் இங்கேருந்து உயிரோட போக முடியாது யுவர் மெஜஸ்டி. இங்கே வந்தவங்க யாரையும் உயிரோட விடாதீங்க, எல்லாரையும் கொன்னுடுங்க. அது எல்லாம் டீமன்ஸ். எல்லாம் அட்டாக் பண்ணுங்க. அதெல்லாம் டீமன்ஸ், மனுஷங்க கிடையாது, டீமன்ஸ். சைண்டோட ரத்தம் எங்களுக்கு வேணும். சைண்டை சுத்தமாக அழிக்க தான் வந்திருக்கோம் நாங்கள். என்ன அது டீமன்ஸா? நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க? அடா முட்டா பயல்களா, மனிதர்களை தாக்கிறதுக்கு நான் தான் தடை விதிச்சிருந்தேனே, எப்பட்றா வந்தீங்க நீங்கள்? எப்படியும் புதுசாக வந்த டீமன் கிங்கு தான் இந்த முட்டாதனமான காரியத்தை செஞ்சுருப்பான். நீங்கள் மேக்ஸிமம் 10 புனிதர்கள் தான் இருப்பீங்கன்னு எங்களோட டீமன் கிங் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு.
நாங்கள் கண்டிப்பாக அவங்கள கொல்லாம விட மாட்டோம். முட்டாள் மனிதர்களே. எவனோ ஒரு முட்டா பையன் டீமன் கிங்காக வந்திருக்கானா, அவன் ஒடி என் கையில் கிடச்சான். எலும்புக்கூடு ராஜாவோட கட்டளையும் கீழே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒழுங்காக குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உயிர் பொழைச்சி போயிடலாம். உங்களோட உயிர்னாச்சு மிஞ்சும் குழந்தைய கொடுத்தீங்கன்னா. டே கையா, நான் உன்கிட்ட எப்படா இது மட்டும்லாம் உன்கிட்ட சொன்னேன்? பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அட்டாக் எங்கேருந்து வந்துச்சு? யார் அட்டாக் பண்ணது? எங்களை தாக்கம் வந்துட்டுனாடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கும் இந்த நிலமை தான்டா. நான் டீமன் ஹண்டர் ஈஸ்வாடா. எங்ககிட்டயே சண்டைக்கு வரீங்களா? உங்களோட மரணம் ஈஸியாக இருக்காதுரோ. தூரமான மரணத்தை தான்டா சந்திக்க போகிறீங்க நீங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீமையும் அழித்து நன்மையை கொடுக்கறதுக்கு ஈஸ்வா எப்போயுமே துணை நிற்கும். என்னோட நின்று இந்த டீமன்ஸை அழிக்கிறதுக்கு எனக்கு உதவுங்க சோல்ஜர்களே. உங்களை கண்டிப்பாக நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் டீமன்களே. அடே எலும்புக்கூடு ராஜா, நீ திரும்ப வரதுக்காண்டி உனக்கு கீழே பணிபுரிகிற டீமன்லாம் தங்களோட உயிரை துணிர்த்து கூட தயங்குறாங்க. அவங்களெல்லாம் நான் நிம்மதியாக அனுப்பி வைக்கிறேன். நீங்களாம் முட்டாள் மனிதர்கள் தெரியுமா? அந்த மனிதர்களை சும்மா விடாதீங்க, அட்டாக் பண்ணுங்க. ஈசாக், எங்களோட எலும்புக்கூடு ராஜாவை நீங்கள் அவமானப்படுத்தினதுக்காண்டி உங்களை சும்மா விட மாட்டோம் ஈசாக். உங்களை கொல்லாமல் விட மாட்டோம். உங்கள் ஈசாக் குடும்பத்தையே அழிக்காமல் விட மாட்டோம். எல்லாரும் அட்டாக் பண்ண தயாராகுங்க. என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும். என்னடா நடக்குது இங்கே? என்ன மாதிரி ஆள் மாறாட்டா செய்வது யாரா? யங் மாஸ்டர், இந்த இடம் கரெக்டாக இருக்கும் யங் மாஸ்டர். அடே என்னடா பண்ணுற? என்னடா பண்ண போகிற என்ன வச்சு? கொஞ்ச நேரத்துக்கு சண்டை முடிகிற வரையும் நீங்கள் இங்கேயே இருங்க. நான் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக திரும்பி வந்துடுறேன் யங் மாஸ்டர். என்னது ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியரா? ஹை லெவல் டீமன்களால் கூட இந்த பேரியரை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. இது என்னை ஈர்க்குது. வெளியில இருந்து எதையும் உள்ளே அனுமதிக்காது. ஆனால் உள்ளேருந்து எதுவும் வெளியில் போகலாம்ல. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அதுக்கப்புறம் சர்வைவல் மேஜிக் ஆக்டிவேட். என்னோட மேஜிக்கை கட்டவிழ்த்து விடுங்க. கவனியுங்கள், என்னோட அழைப்பு உங்களுக்கு தெரியுதா? என்னோட மேஜிக் பவரில் வாழ்கிற நீ வெளியில் வா. ஓ மை கிரேட் லார்ட், என்னோட மாஸ்டர் நீங்கள் தானா? அடே கொஞ்ச நேரம் சத்தப்படாமல் இருடா, இல்லைனா மாட்டிக்குவோம். இல்லைனா மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஓல்டு மேன், நான் உன்னை திரும்பி பார்க்க முடியாதுன்னே நினச்சிட்டேன். இது என்னோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். நான் நிச்சயமாக கரெக்டாக செஞ்சிருவேன் தான் நினச்சேன். அதே மட்டும் செஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் இரு விஸ்பர். என்னால் சண்டைக்கு இடையில போய் கலந்துக்க முடியாது. என்னோடய மாயாஜாலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை போயிடும். அதனால தான் உன்னை உருவாக்கியிருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு மனிதனாக மாறினீங்க? அதுவும் ரொம்ப அழகாக வேற இருக்கீங்களே. மாஸ்டர், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஒரு குழந்தையோட வாழ்க்கையை இறக்கம் இல்லாமல் திருடியிருக்கீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் என்னோட லார்டு. நான் ஒன்றும் இந்த குழந்தையோட உடலை திருடலை. அந்த முட்டாள் கடவுள்கள் தான் இந்த உடம்புல என்னை வச்சுட்டாங்க. அந்த முட்டாள் கடவுள்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாஸ்டர். உங்களை போய் இந்த அழுக்கான அருவருப்பான மனுஷ உடம்புல வச்சுருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் போய் ஒரு குழந்த உடம்புல வச்சுருக்காங்க. சரி போதும், நம்மளோட எனிமியை பாரு. சரி, எனிமியை கண்டறிதல். இப்போ என்னோடய மன துவக்கம் 100 மீட்டர் வரைக்கும் என்னால் எனிமியை கண்டறிய முடியும் மாஸ்டர். யங் மாஸ்டர், நம்மளை சுற்றி இப்போ 88 டீமன்ஸ்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க உங்கள் மேலே ஒரு சுண்டி விரல கூட வைக்க விட மாட்டானா? மொத்தம் 88 டீமன். இதெல்லாம் பைத்தியமா? 88 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த டீமன்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய துணை அதிகாரிகளை அழைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அதனால் நான் தான் எப்படியாச்சும் தனியாக சமாளித்து ஆகணும் போல். யங் மாஸ்டர் எப்படியாச்சும் நான் பாதுகாத்து ஆகணும். அதனால் நான் சேர்த்து வச்சுருக்க எல்லா மானாவும் தீர்ந்து போனாலும் பரவாயில்ல, அவங்கள போய் சமாளி. இப்போ இருக்க டீமன்களோட எண்ணிக்கை வேறு 51 தான். என்னாச்சு, எதிரியோட படையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அழிக்கப்படுது? யங் மாஸ்டர், 31 பேர் தான் இருக்காங்க. உங்களோட உயிரை கொடுத்து போராடுங்க. எப்படியாச்சும் யங் மாஸ்டரை பாதுகாத்தே ஆகணும். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. ஃபைனலி நீங்கள் வந்துட்டிங்களா? நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக சைண்டை கொன்னே தீருவோம். கண்டிப்பாக சைண்டை கொன்னே தீரணும் இன்றைக்கி. ஒரு வழியாக டீமன்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் யங் மாஸ்டரோடையும் பாதுகாத்துருங்க. என்னாச்சு? திடீர்னு எங்கேருந்து இந்த கொடூரமான ஆறா வருது? எனிமி படை சுத்தராக அழிஞ்சிருச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஷேடோவில் வச்சு அப்பேர் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்து இருங்க. உங்கள் எல்லாரையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன். முக்கியமாக அந்த சைண்டை கொல்லாமல் விட மாட்டேன். அடே இங்கே என்னடா நடக்குது? இப்போ தான் முடிஞ்சின்னு நினச்சா அடுத்தது ஆரம்பிக்குதாடா. நண்பர்களே, என்ன மன்னிச்சிருங்க. நைட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு காலையில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். எனக்கு கோல்டு பிடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். see you, bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்